கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 27ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ சமாதானம். இதனுடைய விளக்கம், சமாதானம்ன்றது நம்முடைய மனசுல இருக்க ஒரு அமைதியான நிம்மதி அல்லது ஓய்வுன்னு சொல்லலாம். இந்த முழு உலகத்தையும் எல்லா மனுஷங்களுக்காகவும் ஒரு அழகான தோட்டம் போன்ற பரதீசா மாத்துறதுக்காக தேவன் ஆதி முதல்ல இருந்தே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. தேவன் அந்த திட்டத்தை இப்போ நிறைவேற்றி வராருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது நம்முடைய மனசுக்கு பெரிய சமாதானத்தை தருது. நம்ம நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிச்சிருந்தோம்னா நமக்கு வர சோதனையான காலங்கள் கூட நம்மள ஒரு நல்ல கிறிஸ்தவ குணமுள்ள பிள்ளையா மாத்துறதுக்கு தான் தேவன் அனுமதிக்கிறாருன்னு ஒரு முழு நிச்சயம் நமக்கு உண்டாகும். இந்த உலகத்துல சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனுடைய திட்டத்தை நம்பியிருக்க பிள்ளைகளோட மனசுல எப்பவும் ஒரு தெய்வீக அமைதி இருக்கும். அதனால குழந்தைகளே, கஷ்டங்கள் வரும்போது நம்ம பயப்படவோ அல்லது கலங்கவோ கூடாது. எல்லாவற்றையும் நன்மையாக நடத்துகிற தேவன் நம்மோட இருக்காருன்றதை விசுவாசிச்சு அந்த உன்னதமான சமாதானத்தோட எப்பவும் அவருக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்கள் பைபிள் எடுத்து ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் தேவனுடைய திட்டத்தை நம்பி தெய்வீக சமாதானத்தோடு தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றதை குறித்து இன்னைக்கு முழுசா உங்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்த பிள்ளைங்களா இருங்க. God bless you.